இது என்னடா பலமுருகா, பக்கத்துல எதுவும் திருவிழா நடக்குதா என்ன? ஒரு விதத்துல பார்த்தா இவங்களுக்கு எல்லாம் திருவிழா தான். நம்ம செலவுல நம்ம நடத்துற திருவிழா. நம்ம பசங்க கூட விளையாடுற டீம். ஆமா, ஃபுட்பால் விளையாட போறவங்களுக்கு எதுக்குடா ஆட்டம் பாட்டம் இந்த மாதிரி பில்டப் எல்லாம்? அந்த காலத்துல இருந்தே நம்ம ஊர்ல பண்ற வழக்கம் தான் இது. அறுவடை பாக்குற வயல்ல வேலை பாக்குறதா மாடுகளை வச்சு உழுது விளையாடிட்டு இருந்தாங்க. நான் தான் அதை மாத்தி வச்சு இப்ப கால்பந்து போட்டி நடத்துறேன். இவங்களுக்கெல்லாம் இது வேர்ல்டு கப் மாதிரி. ஆமா, கையில் இருக்க காசு செலவு பண்ணி இந்த மாதிரி போட்டி வைக்கிறதுனால உனக்கு என்னதான் லாபம்? லாபம் இருக்கு, ஆனா என்ன லாபம்லாம் வெளியே தெரியாது. எல்லா விஷயத்திலையும் அவங்க நம்ம கூட இருக்கிறதுக்கு சைக்காலஜிக்கலா அவங்கள மடக்கி போடுற ஒரு இந்த மேளதாளம் எல்லாம் நாம அங்க போற வரைக்கும் தான். வெற்றி எப்பயுமே வடக்கம்பாடி டீமுக்கு தான். நம்ம காசு செலவு பண்ணி வெளியில இருந்து டீம் இறக்குவோம். எல்லாரும் ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ். அதெல்லாம் என் தம்பியோட ஏற்பாடு. அவனும் நல்ல பிளேயர் தான் தெரியுமா? இதுதான் நம்மளோட டீம். ஹலோ, இவர் தான் இந்த டீமோட கேப்டன். பிரதீப், ராஜேஷ், பாப்பச்சன், ஜோய், மகேஷ், டோனி. இவன் வேலு, இந்த டீமோட கேப்டன். வேலு. ஹலோ. வேலாயுதன், சுப்ரன், குயிலன், நீலன், குட்டப்பன், குஞ்சிக்காவலன். நம்ம அங்க போய் உட்காரோம். എനിക്ക്
செக்கா எப்படி? ராஜா இதுக்கப்புறம் போறதுக்கு இடம் இல்ல. வேற என்ன இருக்குன்னா விளையாடுங்க. இடம்லாம் இருக்கு. ஆனா இந்த ராஜாவுக்கு காலில் அடிபட்டிருக்கு, அதனால நகர முடியாது. பயங்கர ஜோக்கு. தாத்தா நீங்க சொல்லுவீங்களே, நாலே மூசுல தோக்குறது மகா முட்டாளுங்களுக்கு தான் நடக்கும்னு. தோத்துட்டேன்னு ஒத்துக்கோங்க. உன்னோட ஆசைக்காக தான் நான் விட்டு கொடுத்து தோத்துட்டேன்னு தெரியாத சரியான ஒரு முட்டாள் பேத்தி தான் நீ. ஐயோ இந்த சொன்ன விஷயத்த காப்பாத்துற. ம். யாரோ வராங்க. யாரு? தெரியலையே. பார்த்தா என்ன, நான் தானே கொடுத்தேன், நீ வெத்தல போடு. இதுல 3 தானே இருக்கு. கோயில இல்லாம இருக்கிற 3 மட்டும் நீ போடு. புயல போடாம எப்படி நல்லா இருக்கும்? ஒரு கிக்கே இருக்காது. இந்தா என்ன வேணாலும் பண்ணிக்க, உன் விருப்பம் போல செய். எல்லாத்துக்கும் ஒரு காலம் வரும். என்னது? இல்ல யாரு வர்றாங்கன்னு பார்த்தேன். மதிப்பிற்குரிய அப்பா வராரு, வணக்கம். கூடவே ஒரு கதிர் சட்டை போட்டு வரும். இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சாருன்னு தெரியல. ரொம்ப டென்ஷனா இருக்காரு. அது அப்படி இல்லடி, ஃபுட்பால் விளையாண்டு ஜெயிச்சு கப்போட வரன்ட்டு போனாங்கல்ல, தோத்துருப்பாங்க. அவனோட தம்பி முத்து இவங்க குரூப்ல இல்லல்ல, அப்ப கண்டிப்பா தோத்துருப்பான். அடிச்சு சொல்லுங்க. இங்க என்ன சத்தம்? கோல் போதுமா? காலனி கொஞ்சம் வேணுமா? விளையாடி ஜெயிச்சிட்டு வராங்க. பணமரத்துல வவாலா எங்களுக்கே சவாலா, பணமரத்துல வவாலா எங்களுக்கே சவாலா. இந்த கோல் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த கோல் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த கோல் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? டேய் 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 போதும் போதும் போதும், நிறுத்து. ஜெயிச்சிட்டீங்களா? சந்தோஷம். ஆமாங்க ஐயா. வேலு போப்பா. இது உங்ககிட்டயே இருக்கட்டுங்க ஐயா. நீங்க ஜெயிச்சு வாங்கின கப்பு எனக்கு எதுக்குடா? இத பத்திரமா வைக்க நம்ம காலநிலை யார்ட்டையும் இடம் இல்ல. கப்பு இங்க இருக்கிறதா எங்க எல்லாருக்குமே சந்தோஷம். அப்ப சரி, நீங்க கஷ்டப்படுறதுக்காக சொல்லல. இருந்தாலும் முதல் தடவை ஜெயிச்சிருக்கீங்கல்ல? ஆமாங்க ஐயா. அம்மோ அம்மா, இந்த பாலமுருகன் வெளியூர்ல இருந்தும் சென்னையில இருந்தும் பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வர்றதா சொல்லியிருந்தான்ல. ஆமா, அவங்க வந்திருந்தும் அவங்க எல்லாரையும் நீங்க தோக்கடிச்சிட்டீங்கல்ல. இல்லைங்க ஐயா, இது எல்லாத்துக்குமே வேலுதான் காரணம். வேலு மட்டும் தான் காரணம். அப்படி இருக்கணும். எந்த ஒரு போட்டி வந்தாலும் பின் வாங்க கூடாது, புரியுதா? கேட்டுக்கடா. ஐயப்பா நீங்க வா. ஐயோ வேண்டாம், அடிப்பீங்க, நான் வரல. வாடா. ஐயா இங்க எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க? இந்தா போய் எல்லாரும் ஏதாவது சாப்பிடுங்க. சரி. அது அதிகமாலாம் வேண்டாம். அப்படின்னா நாங்க பசங்களை வாங்க போலாம். இந்த கோல் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த கோல் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த கோல் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? சந்தோஷத்தை இந்த கோல் பாவிங்க. போதுமா?